வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆன யாஸ் நடித்த டாக்ஸிக். இந்த படத்தோட கதை என்னென்னா, யாஸ் அண்டு யாஸோட அக்கா நயன்தாரா இவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களோட அப்பா அம்மாவை யாரோ கொலை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நயன்தாரா தன்னோட தம்பி யாஸை பாதுகாப்பாக பாசமாக பார்த்துக்கிறாங்க. காலப்போக்கில் யாஸ் கோவாவில் ஒரு கேங்ஸ்டராகவும் டானுக்கெல்லாம் டானாகவும் இருக்கிறாரு. அங்கே ஒரு காதலும் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா யாஸுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். பட் படத்தோட ஸ்டார்டிங்கில் யாஸே தன்னோட மகனை மலைகளில் இருந்து மேலேருந்து தள்ளி விடுறாப்புல. ஸோ எதுக்காக யாஸ் மகனை தள்ளி விடுறாப்புல, யாஸோட அப்பா அம்மாவை எதுக்காக கொலை செய்கிறாங்க, மகனுக்கும் யாஸுக்கும் என்ன பிரச்சனை, கேங்ஸ்டராக இருக்கிற யாஸோட சாம்ராஜ்யம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரக்கு அடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அங்கங்கே லேடிஸ் கூட அஃபேராக இருக்கிறது, செக்ஸ் சம்மந்தப்பட்ட சில சம்பவங்களையும் பண்ணுறது, நிறைய இடங்களில் பேர் பாடியை காட்டிக்கிட்டு மாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே சில சம்பவங்களை பண்ணுறது. ஸோ இதே மாதிரி படத்தில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் படத்தோட கதையை விட இந்த காட்சிகள் தான் படத்தில் அதிகமாக இருக்குது. பேன் இந்தியா படம், பேன் வேர்ல்டு படம் அப்படின்னு படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு இந்த படத்தில் இல்லவே இல்லை. ரொம்பவும் சுமாராக தான் இருக்குது. ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து பாம் வெடிக்கிறது, ஆக்ஷன்ஸ் வர்றது எல்லாம் அடிக்கடி பார்க்க போர் அடிக்குது. நயன்தாராவை இந்த படத்தில் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் யாஸுக்கு நயன்தாரா ஒரு அக்காவாக இந்த படத்தில் வந்ததால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. மற்றபடி படத்தில் வரக்கூடிய மற்ற ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணலை. மற்றபடி சுவாரஸ்யமே இந்த படத்தில் இல்லை. கிளைமேக்ஸோட ஃபினிஷாக இருக்கட்டும், அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற அதிரடியான சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வெறிகொண்ட சம்பவமாக தான் இருக்குது. ஆனால் சுவாரஸ்யம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்டா நீங்கள் 2 பேரும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி படம் பார்க்குற எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு சம்பவங்களாக தான் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின்ஸை ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்பவும் கிளாமராக கவர்ச்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், உங்களுக்கே அந்த கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை போர் அடித்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவாக தான் இந்த படமே போகுது. மற்றபடி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு நல்லாவே குவாலிட்டியான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி கதையில் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாஸ் நடித்த KGF 1, KGF 2 படத்தில் வரக்கூடிய மாஸ் காட்சிகளாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளவு ஏன் இப்போ கூட ரிலீஸ் ஆன ராமாயணம் படத்தில் வரக்கூடிய அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. படம் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கே தெரியும் KGF பார்க்கும்போது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது யாஸோட கேரக்டர். ரொம்பவுமே டாக்ஸிக்கான ஒரு படமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் டாக்ஸிக் என்ன அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கே புரியும். ஸோ குடி, போதை, செக்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் போய்கிட்டே இருக்குது. KGF படம் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா அம்மாவோட சென்டிமெண்ட்டை வச்சு தான் மூவ் ஆகுது. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாகவே இருந்தது. ஸோ அம்மாவோட பிரச்சனையை காப்பாற்ற தான் இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி ஒரு கேங்ஸ்டராக மாறினார் அப்படின்ற ஒரு கதை நல்லாவே இருந்தது. ஆனால் இந்த படத்தில், டாக்ஸிக் படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை. ஸோ படத்தை பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள் படமாக கூட இந்த படம் இல்லை அப்படி தான் எனக்குமே தோணுது. ஸோ படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.